காக்கும் பேச்சி அம்மா பிறந்த போ பரமதேவர் இடமதி ஐயாவே பரமதேவா என்ன பிறவி செய்த விவரம் என்ன பிறவி செய்த விவரம் ஊரு மண்ண ஊரு மண்ண பெயரு மண்ண ஊரு மண்ண உனக்கு நாம் பெயர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரியவர் கிடையாது. உன்னை படைக்க சொன்னது பரமேஸ்வர பகவான். என்னோடு வந்தாய். ஆனா உன்னை அழைத்து கொண்டு படைக்க சொன்னாரே பகவான். அவரிடத்துல கொண்டு போய் உன்னை விட்டுடுவேன் என்று சொல்லி அந்த படைத்தும் கர்த்தாவான எங்க பரபிரம்ம தேவரோ அம்மா பேச்சியையும் அழைத்து கொண்டு பேச்சியையும் அழைத்து கொண்டு பரமதேவர் வருவார். பரமலோக பதிய வேண்டு பெரிய கையிலே அழைத்துவார். ஆதி வெள்ளி கையிலே ஆதி வெள்ளி கையிலே அழகுடனே அழைத்துவார். அழகுடனே அழைத்துவார். சொன்ன பொன்மகளை நானும் படைத்து நானும் அழைத்து வந்தேன். பிரம்மதேவர் சொன்ன போது ஐயா பிரம்மதேவர் சொன்ன போது பகவானும் ஏது சொல்வோம் பகவான் ஏ பாண்டவா பகவான் ஒரு பெண்ணை பிறவி செய்ய சொன்னீங்கல்ல, நான் வந்திருக்கல இவதான் அந்த பொண்ணு. ஆமா அவ சுருவத்தை பார்க்கும் போது வானத்துக்கு தலை இருக்கு பூமிக்கு கால் இருக்கு. அம்மாவை ஏத்து பார்க்கணும் ஆகாயமா ஏத்து பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தார் பகவான். ஆஹா பார்வதி புதுசா வேணும் புதுசா வேணும் கேட்டால புது பொண்ணுன்னா அப்படித்தான் இருக்கும். ஆமா இதுவரை யாருமே பார்க்காத முகம்னா இந்த முகம் தான். நம்ம படைக்காத முகம் இந்த முகம் தான். இதுவரை நம்ம இந்த முகத்தை பார்த்திருக்கோமா? இப்பதானே பார்த்திருக்கோம். அப்ப இத பாக்கணும்னா யார கூப்பிடணும்? பார்வதி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டால அம்மா ஏ பாரு என்ன பாரு பார்வதி அப்படி சுருக்கமா கூப்பிடுதா இருப்பா. பார்வதி கூப்பிடுதா பாரு அதானே கேட்டேன். நீ கூப்பிடுறது ஒரு மாதிரி இருக்கு. எப்பா பார்வதி பகவான் அழைத்து அம்மா பார்வதி நீதான புதுசா பெண் வேணும்னு கேட்ட. இவளை பாரு எப்படி இருக்கான்னு இந்த பொண்ணு உனக்கு ஓகேவா பார்வதி? அப்படி என்ன பார்த்த உடனே வேண்டாமுங்க. அவ வாயில இருந்து எப்போனாலும் பாரு. அதானே கேட்டேன். உனக்கே பயமா இருந்தா எப்படி இருக்கும்? எதனாலும் முதல்ல வேண்டாம்னு சொல்லாத. முதல்ல வேணும்னு சொல்லு. வாழ் வந்தாலும் அவரவர் வாயில தான் இருக்கு பாத்துக்க. அதானே எப்பா பார்த்தா எங்க ஆதிபராசக்தி பார்வதி பார்க்க பயமாகுதையா பார்க்க பயமாகுதையா. எங்க பகவானே பரம்போரு பகவானே பரம்போரு
ஆதிசக்தி பார்வதி பார்வதியா காணப்பயமாகுதையா காணப்பயாகுதையா எங்க கரைக்கண்ட பகவான் கரைக்கண்ட பகவான் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சொரூபத்தை மாத்தி வேற சொரூபமா வர சொல்லுங்கன்னு சொல்ல. அப்படி சொல்லும் போது கேட்டாலா ஆண்டவா பகவானே இந்த ஒரு பெண்மகள் மட்டும் எனக்கு தோழி பொண்ணாக இருந்தாலே ஆனா என்னால மனநடையில் இருக்க முடியாது. அதனால இந்த பெண்ணு வேண்டாம்னு பார்வதி சொல்லுகிறார். அப்ப ஆண்டவனான பகவானும் பரையம்மா பெண்மகளே பாராயம்மா பெண்மகளே என்னுடைய வார்த்தை சொல்ல கேளாயம்மா ஆகையினால் உண்மைகள் பூலோகம் போகவே பூலோகம் போகவே பெரிய பெண்மகள் நீங்க சொன்ன உடனே நான் பிறந்து வரணும். நீங்க சொன்ன உடனே நான் பூலோகத்துக்கு போகணுமா பகவானே? அப்படி நான் பூலோகம் போனவே ஆனா எனக்கு பேர் என்ன ஊர் என்ன? ஆமா ஒரு பேர் இல்லாம பூலோகத்துக்கு போனா என்ன பார்த்து எப்படி கூப்பிடுவாங்க? நல்லா கூப்பிடணும். நம்ம ஒன்ன பார்த்து நாளைக்கு பொம்மன்னு கூப்பிடுறேன். எப்பா பூலோகம் போனவே ஆனா பேருன்னு ஒண்ணு கொடுக்கணும்ல. அப்போ ஆண்ட வந்தான் பகவானோ ஆண்ட வந்தான் பகவானோ அந்த ஆதிவல்லிகையிலே அவர் என்ன என்ன பெயரதுதா என்ன 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 பெயரதுதா அவர் இஷ்டமோடு கொடுப்பாரோ சிவா
பெருமா அம்மா ஆங்கு வர உனக்கு அழிக்கு வரும் ஏ பேச்சி அம்மா உனக்கு 1000 கோடி அழைக்கு வரும் ஏ கொடுக்க வர உனக்கு வாங்குவாராம் ஏ பேச்சி அம்மா உனக்கு கோடி நல்ல வராங்க ஓடி வா அழைக்கு வரும் ஓடி வாடியா ஏ அம்மை எங்க பேச்சி அம்மா அவ 1000 கோடி நல்ல வரங்கிறாங்க ஏ ஆண்டவன் இடமதில வாங்குவாரா ஏ வாராளே அம்மா வாராளே ஏ வாராளே ஏ வான பேச்சி அம்மா வாராளே. ஏ பேச்சி அம்மா தீராத நல்ல வினைகளையோ நீ திரு நீரால தீக்குவரா அம்மா போகாத நல்லவனைகளையோ ஏ பேச்சி அம்மா நீ பொத்த ரம்பால போகிறாரா ஓடி வா ஏ பேரையெல்லாம் ஏ அம்மை எங்களது பேச்சி அம்மா உனக்கு தண்ணி எல்லாம் பெரும் படையா ஏ தழையாராத்த நல்ல கூடாரமா ஏ முட்டைய போல நல்ல கண்ணேழையா ஏ பேச்சி அம்மா ஏ உள்ளே வீரா ஓடியா, ஓடியா. ஏ பேச்சி அம்மா ஏய் ஈர பல்ல உனக்கு ஒரு சடையா அம்மா பேச்சி அம்மா ஏ புலவரட்ட ஓடி வா ஏ பேச்சி ஐயா ஏய் கோர பல்ல உனக்கு குரு சடையா ஏ கோபம் கொண்ட உனக்கு திருமுகமா ஏ வன பேச்சி நல்ல தன பேச்சியே ஏ பேச்சி அம்மா ஏ வார ஆள எங்க பேச்சி அம்மா ஓடியா, பேச்சி அம்மா ஏ குறவ சந்தமரு போடுவாரா அம்மா கும்பிட்டு விளையாடுவாரா ஏ மங்கேட மணல குறவ பொண்ணு
கையிலே பகவானின் இடமதி அம்மா பகவானின் இடமதி எங்க பேச்சு அம்மா ஏது சொல்லுவோம் ஓடிவா ஓடிவாபு எங்க பேச்சு அம்மா புத்தீரனோ இந்த பேச்சுக்கிட்டாவே ஹனுமையா ஆளனில்ல ஆண்கோளந்து ஆளனில்ல ஆண்கோளந்து ஐயா ஆண்டவனவே ஹனுமையா அவோய்யா அம்மையான பேஜியம்மா இடமதி அவ கேட்கும்போ ஆண்டவன் பகவான் ஏ அம்மா அம்மா பேஜியம்மா ஏ அம்மா அம்மா ஆண்டவனின் வார்த்தைகள் அம்மா நீ அங்காரமா நிக்க ஆத்தா அம்மா பேச்சு நீ பிள்ளை வர வேணும்னு கேக்கிய சாதாரணப்பட்ட பிள்ளையா கேட்க கணவன் இல்லாத கை குழந்தை கேட்கிறா புருஷன் இல்லாத புத்திரன் கேட்கிறா கணவன் இல்லாத கை குழந்தை யாருக்காவது கொடுத்திருக்காரா பகவான் இதுவரை யாருக்கும் கொடுத்திருக்கோமா ஆம்பளையே இல்லாத ஆம்பளை பிள்ளை கேட்கிறாவா அதாவது ஆடவர்கள் இல்லாமல் ஆண் குழந்தை கேட்கிறா அப்படி யாருக்கும் கொடுத்திருக்கோமா இல்ல கொடுக்கத்தான் போறோமா யாருக்கும் அப்படி பிள்ளை வரம் கொடுக்க முடியாது மன்னன் இல்லாத மைந்தன் இந்த மண்ணுலகிலே பிறவி செய்ய முடியாதம்மா அம்மா அதனால ஏ பேச்சியம்மா அப்படி ஒரு பிள்ளைவனம் வேணும்னா உனக்கு நீ எங்க போகணும் தெரியுமா அதாவது சிதம்பரத்தாண்டவர் ஆலயம்னு இருக்கு சீர்காழி சிதம்பரத்துல அங்க போய் நீ தவம் இருக்கணும் அப்படியா சும்மா வாங்க முடியாது பிள்ளை ரொம்ப நாளா படையா ரொம்ப நாளா ஆகுமே ஆமா ஒரு 10 வருஷமா தவம் இருக்கணும் அதான் கேட்டேன் சும்மா தவம் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் அக்கினி வளர்த்து தவம் இருக்கணும் ஓ அக்கினி வளர்க்கணும் சரி அக்கினியை வளர்த்து அக்கினி முன்பாக உட்கார்ந்து சரி அரணாமத்தை சொல்லி தவம் இருக்கணும் ஆமா உனக்கு அப்படி தவம் இருக்கிறதுக்கு ஆசை இருக்கா
இல்ல கொஞ்சம் நாள் படுமான்னு யோசனை பண்ணுறேன். அதானே அப்படிலாம் யோசனை பண்ணாத. பையா போய் உட்காந்து தவம் இருந்து பையா வரத்தை வாங்கிட்டு வா. அப்ப வாங்கிட்டு வரேன், பையா வாங்கிட்டு வரேன். நாள் பட்டாலும் பரவாயில்ல. ஆமா ஆமா, வரமுறா கடைக்கு கொஞ்சம் டயம் ஆகும். அதை பத்தி நாள் பட்டாலும் பிரச்சனை இல்ல. ஆமா, நான் யாகத்தை வளர்க்கிறேன். ஹோமகுண்டத்துல உட்கார்ந்து சிவபெருமா நாமத்தை சொல்லி வாங்கிட்டு வரேன், குழந்தை வரம் வாங்கிட்டு வரேன். அக்கினியாக வளர்க்கிறேன் என்று எனக்கு குழந்தை வரம் கிடைச்சா போதும், வேற என்ன என்ன யாகம்னாலும் வழக்கங்க பேட்சியம்மா. உடனே ஆண்டவனான பகவான வணங்கி என் அம்மையான பேட்சியம்மா ஆதி வெள்ளி கைலை வேட்டு, ஆதி வெள்ளி கைலை வேட்டு அம்மையான பேட்சியம்மா பிள்ளை வாரம் வாங்க வந்து, பிள்ளை வாரம் வாங்க வந்து பேச்சியம்மா வருவாள். பருவதாமா கருண சங்கிலி மலையும் வீட்டு ஏத்துமாலை இறக்குமாலை, ஏத்துமாலை 7 8 மலையும் வீட்டா குன்று மலை குமடு மலை, குன்று மலை குமடு மலை போதை எங்க பேட்சியம்மா குதூகூலமா வருவாளோ. காசி நல்ல தலமதியிலே காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் கர்கோப்பி சேவசை சீர்காழி சிதம்பரமா, சீர்காழி சிதம்பரமா சிதம்பர வாசலிலே ஆனந்தமா வாரா பிள்ளை வர வேணும் வந்து பேச்சியம்மா தானு வந்து சீர்காழி தளமதியிலே சீதம்பர தாண்டவரை சிவகாமி அம்மனையோ சிறப்பாக தான் வணங்கி தாயான பேச்சியம்மா தவம் இருக்க வேணும் வந்து, தவம் இருக்க வேணும் வந்து தவச்சாலை அலங்கரித்தார். சீர்காழி சிதம்பரம் சிதம்பரத்தாண்டவர் வாசலுக்கு வாரா. எல்லா தலத்திலையும் நல்ல தலம் பார்த்துக்கோ. அவர் அங்கதான் பார்த்தேன்னா நடனம் ஆடிய சொரூபத்தோடு இருப்பார். அங்க நீ போய் கும்பிட்டேன்னா நல்லதே நடக்குங்கிறதுக்கு தான் அவர் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கார். ஆட்டம் பாட்டத்தெல்லாம் நான் எடுத்துக்கிடுவேன், நீ நல்லா உட்காருங்கிறது அவர் நடனத்துல இருக்கார். அவரை போய் கும்பிட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்க, ஆடக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆடாது அழுங்காது. அதுக்கு தான் அவரை போய் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப குடும்பத்துல ஆட்டம் பாட்டம்னு அலக்கஞ்சி இருந்தோன்னு வச்சுக்கோ, அப்ப நீ நேர சிதம்பரத்துக்கு தான் போகணும். நான் போயிட்டு வா. அப்படி போயிட்டு வரியா, வயசு காலம் ஆயாச்சு, இன்னும் கோயிலா போய் புண்ணியத்தை தேடணும் பாத்துக்க. அப்படி கிடையாது, அதத்தான் சொல்லாத. அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு நீ வீட்டை சேகரிக்கணும், சொத்தை சேகரிக்கணும், பொண்ணை சேகரிக்கணும், பொருளை சேகரிக்கணும்னு நினைக்கப்படாது. நம்ம பிள்ளைகளுக்கும் புண்ணியத்தை தேடி வைக்கணும். புண்ணியம்னா என்ன? புண்ணியம்னா என்னென்ன? ஒருத்தன் முதல்ல ஒருத்தன் வாங்கி சாப்பிடுறதுதான் புண்ணியம். அதுதான் பாவம். அப்படியா? ஆமா. அதாவது அடுத்தவர்கள் நமக்கு ஒரு உதவி செஞ்சா நம்மள அவங்களுக்கு உதவி செய்யணும். யாராவது சாப்பாடு இல்லைன்னு சொன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அடுத்தவர்கள் மனசு நோக பேசக்கூடாது, யாரையும் எதிரின்னு நினைக்க கூடாது, எல்லாத்திட்டையும் பாசமா பேசணும். கோபம் என்பது வரக்கூடாது. அப்பா கோபமே உனக்கு வராது. அவனுக்கு கோபம் வந்துட்டாக்கி பார்த்தீங்கன்னா கொடிமரத்துல போய் நிப்பாமனு சொல்லுவாங்கல்ல, அப்பேற்பட்ட கோபம் பார்த்துக்க. அப்பா கோபப்படக்கூடாது பார்த்துக்க. எதுனாலும் பொறுமையா இருக்கணும். எருமையா இல்ல, ஒரு கண்ணத்துல யாரும் அடிச்சாங்கன்னாலும் சரி அடிச்சதே அடிச்சுட்ட, இன்னொரு அடி வேணா அடிச்சுக்க. கம்பதாங்க அடிப்போம், கம்பதாங்க அடிப்போம். அடின்னு சொல்லும் போது அடிக்கலாம் பாவம் இல்ல.
அவன் போன மாதம் புதன்கிழமை அன்னைக்கு அவன் தம்பி பொண்டாட்டி அவன் கணத்துல அடிச்சுட்டான். இவன் என்ன செய்யணும்? அடிக்கப்படாது, மறு கணத்தை கொடுக்கணும். அதான் இவன் 2 கணத்துலயும் சேர்த்து அடிச்சுட்டான். அவ போயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் கோடு நாடுன்ட்டு லோடு போடுறான். அதுக்கு வாய்தாலா வரும், வாய்தாவுக்கு போகணும்ல. அதுதான் சொல்றேன். அதானே கேட்டேன். 5 வருஷமாவும் அலையணும். அதாவது பெண்கள்கிட்ட பேசும்போது பெருந்தன்மையோடு பேசக்கூடாது. அதாவது நீ பெரிய மனுஷங்க எண்ணத்துல பேசக்கூடாதான். பெண்கள்கிட்ட பேசும்போது ஒரு வரி இறங்கி பேசணுமா, அதுதான் புண்ணிய தர்மமா. அதாவது அவ ஐயான்னு சொன்னானா என்ன அம்மான்னு சொல்லணும். நீ அவ ஐயான்னு சொன்னானா என்ன பார்த்து நீ எப்படி ஐயான்னு சொல்லுன்னு சொல்லி ஏத்து பேசக்கூடாது. அதுதான் ஏத்து பேசுறதுங்கிறது. அது பொறுமையா பேசணுமா. பெண்கள் நாட்டின் கண்கள், அவங்கதான் தெய்வமா. அதனால மதித்து பேசணும் பாத்துக்கோ. ஆமா, நீ கும்பிடுறதுல ஒரு மாதிரி கும்பிடுத எப்ப. அதை விட பார்த்தேன்னா பெரியவர்கள் நாம வயசுக்கு மூத்தவங்களை பார்த்தா தெய்வமாக வணங்கணும். கும்பிடணும் சாசனம்லப்பா, மதிக்கணும், மதிச்சு மரியாதை கொடுக்கணும். போட்டா போட்டு கும்பிடணுங்களப்பா. இருக்கிறது வரைக்கும் தாயின் தகப்பனுக்கு உணவு கொடுக்கணும். உண்ண உணவும் உடுத்த உடையும் வாங்கி கொடுக்கணும். உன்னை பெத்தவளுக்கு பெத்தவளுக்கு இல்ல, பெத்தவா பக்கத்துல எதுவும் பெரிய ஆட்கள் இருந்தாலும் கண்டிப்பா கொடுக்கணும். செத்த பிறகு போட்டா போட்டு வச்சுக்கிட்டு படைகளை போட்டு வச்சு கும்பிடுவான். எங்க அம்மா கரை போட்ட சேலைதான் உடுப்பா. எங்க அப்பா இந்த வாயில் நல்லா கரை போட்ட வேட்டி கட்டுவாரு. அப்படின்னு எடுத்து வச்சு கும்பிடக்கூடாது. 1 கிலோ கறி எடுத்து வச்சு நல்லா கறி வச்சு பொங்கல் வச்சுட்டு மூக்கு முட்டை சாப்பிடுறது. நல்லா ஒரு கோட்டை வாங்கி வச்சு அடிச்சுட்டு எங்க அப்பாவுக்கு எனக்கு சோறு படைச்சு அப்பாவுக்கு சாமி கும்பிட்டேன். உயிரோட இருக்கும்போது ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் பண்ணக்கூடாது பாத்துக்க. எந்த ஒரு மகனாக இருந்தாலும் பெத்த தாயும் தந்தைக்கும் கண்டிப்பா உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுக்கணும். அவன் தான் பிள்ளை. அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்க, நீ அந்த பாவத்தை எத்தனை முறை காசிக்கு போனாலும் அந்த பாவம் உனக்கு கரையவே செய்யாது. அவன் தான் பிள்ளை. ஆமா, இல்லாட்டா உனக்கு தொல்லதான். கொடுக்காம இருந்தா எத்தனை முறை ஏசினாலும் பரவாயில்ல, நீ வாங்கி கொடுத்தோன்னா அது உன் கடமை. பாத்தியா, நீ இப்படி நினைச்சேன்னா இன்னைக்கு வாங்கி கொடுப்ப. அதானே, அப்படிலாம் நினைக்கப்படாதுப்பா. அவங்க ஏதோ ஏசாங்க, ஏசிட்டு போட்டோம். ஒரு நாளைக்கு ஏசாலும் மறுநாளைக்கு நீ போய் நின்று கூட ஒரு நாளைக்கும் போய் நின்று இவ இப்படிதான் ஏசாலும் கேட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அமைதியா இருப்பா. அப்படிலாம் ஏச மாட்டாங்க. அப்படி நினைக்காத. ஏசினாலும் பரவாயில்ல, கைய கால கொண்டு அடிச்சிடாத. அந்த பாவம் பெரிய பாவம். எங்க வீட்டுக்கு மேல வீட்டுல இப்படிதான் தாப்பனாரையும் தாயும் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். அதனால நாங்க போய் சத்தம் போட்டோம், அடியாதப்பான்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இனிமே அடிக்கவே மாட்டேன். அம்மாவும் அப்பாவும் மறுநாத்து அதே மாதிரி அடிச்சுட்டான். ஏன்டா அடிச்சுன்னு கேட்டேன். கைட்ட அடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, நான் வரவச்சுராவால அடிச்சுட்டேன் அப்படின்னு பதில் சொல்லுதான். அப்படிப்பட்ட நம்ம என்ன பேச முடியும்? இவ கூட இனிமே அடிக்க மாட்டாரு, இனிமே கம்பட்டு அடிக்க மாட்டாரு. மறுநாள் கட்டையை வச்சு அடிப்பான். அப்படிதானப்பா? ஒன்ன மாதிரி ஆளுக்கு அப்படிதான் இருப்பாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அதுதான் பெரிய பாவம். பாத்துக்க, பெற்றோரை அவமதிப்பது பெரிய ஒரு பாவம் உலகத்துல. அந்த பாவத்தை நீ எத்தனை முறை எங்க போய் தெரிவித்தாலும் உனக்கு அந்த கர்மம் தீராது. அதுதான் மூதாதையர்களுக்கு செய்த முன் வினைகள் என்று சொல்லுவாங்க. அந்த முன்வினை எங்க போனாலும் முடியாது. பாத்துக்கோ, முடியுமா? பேச்சியம்மன் கோயிலுக்கு ஒரு 100 கிலோ அரிசி தர்மத்துக்கு கொடுத்துட்டா முடிஞ்சிடும். எப்பா அதே போல பார்த்தேன்னா சிறு குழந்தைகளை, சின்ன பிள்ளைகளை எட்டிட்டு அடிப்பாங்க பாத்தியா? பிள்ளைகளை அடிக்க கூடாது. அது பெரிய பாவம். குழந்தைகளை அடித்தா கடவுளை அடித்ததுக்கு சமம். அந்த பையன் சொல்லுவான், எம்மா நீங்க இனிமே அடிக்காத, பாவம் பார்த்துக்க அடிக்காதன்னு சொல்லுவான். சேட்டை பண்ணக்கூடாதுப்பா. சேட்டை பண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. நீங்களும் சேட்டை பண்ணாத அளவுக்கு இருக்கணும், அவங்களும் அடிக்காத அளவுக்கு நடக்கணும். அதான் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அதுதான் பெரிய சொத்து. பாத்துக்க, குடும்பத்துல சண்டை இல்லாத மக்களும் சமதர்ம பேச்சு உள்ள கணவன் மனைவி இருந்தா
அந்த குடும்பம் தான் சந்தோஷமா இருக்குமா. அப்பதான் குடும்பத்துல சந்தோஷம் என்பது இருக்கும் பாத்துக்க. இல்லன்னா உன்ன மாதிரிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். சண்டை வந்தா அந்த வீட்டுல வந்து சந்தோஷம் போயிரும் பாத்துக்க. அதுக்குதான் சண்டை வரக்கூடாது. ஆமா, அப்படிலாம் இருக்கணும்னா தில்லியில போய் எங்க சிதம்பரத்தாண்டவரை போய் வணங்கணுமா. அங்கே சிதம்பரத்தாண்டவருடைய வாசலிலே வந்து தவச்சாலையை அலங்கரித்தாள் அலங்கரித்து அலங்காரி தாயான பேச்சியம்மா தவச்சாலையை அப்படியே அக்கினிய பத்த வைக்கணும்னு சொல்லி அப்படியே ஓடி வருகிறார் ஐயா சிதம்பரத்தாண்டவர் முன்னால. ஐயா சிதம்பரத்தாண்டவரே, உன்னுடைய வாசலில நான் அக்கினி யாகமானது வளர்க்க போகிறேன். இந்த யாகத்து மூலமா எனக்கு ஒரு குழந்தை வேணும். கணவன் இல்லாத கை குழந்தை வேணும். புருஷன் இல்லாத புத்திரன் வேணும். ஆடவரே இல்லாத ஆண் குழந்தை ஆண்டவன் நீங்க எனக்கு தந்தை ஆகணும் அப்படின்னு சொல்லி என் தாயான வேட்சியம்மா ஐயா அக்கினி வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவனுடைய அந்த சிதம்பரத்தாண்டவர் வாசல்லே வணங்கி அவருடைய அந்த முன்னால இருக்கும் பத்தியா விளக்கு, அதான் ஜோதி மணி விளக்குன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து அம்மா ஜோதியை எடுத்து வருகிறாள். அதுல இருந்து ஜோதியை எடுத்து வந்து தாயான வேட்சியம்மா தாயான வேட்சியம்மா தானே எங்க ஒற்றவை ஆண்டவனி நாமம் சொல்லி அங்கிரிய பத்த வைத்த பகவானி நாமம் சொல்லி பகவானி நாமம் சொல்லி பத்த வைத்த அக்கினி ஈஸ்வரன தானினைத்து யாகமது வளப்பா சிதம்பர தாண்டவர் தாயவளும் மனதில் எண்ணி சிறந்த யாகம் வளர்க்கா பிள்ளவரம் யானும் வந்து தாயான பேச்சியம்மா பெரிய யாகம் வளர்க்கால் கணங்கள் எல்லாம் புகையால் வளருதையா வேண்டியது வானம் மட்டும் புகையாக
இருந்த இடத்துல இருந்து அக்கினிய வழக்கா பாரு. யாரு? அம்மா பேச்சி அம்மா. அவ பிரம வீரத்திலே வந்த என் தாயான பேச்சி அம்மா ஒரு குழந்தை வர வேணும்னு யாகத்தை வளர்க்கிறா. ஆத்தா வந்துட்டா வந்துட்டா ஆத்தா வந்துட்டா. ஏய் அப்பா பேச்சி அம்மா வாரால அப்படி யாகமானது வளர்க்கும் போது ஆதி வெள்ளி கையிலே ஆதி வெள்ளி கையிலே ஆண்டவனும் பார்வதியும் ஆனந்தமா இருக்கும்போது அங்கே இருக்கும் தேவி எல்லாம் அவர்களுக்குள் சண்டையாய் கைலாசமலையதற்கு கட்டுடன வருவார்களே. ஓடிவா ஓடிவா தேடிவா தேடிவா. ஆண்டவனார் இடமதியிலே பூமாதேவி வருவாள். ஆகாய தேவி அம்மா தாயான கங்காதேவி அன்னையான சரஸ்வதிய பகவான பார்ப்பதற்கு பாவையர்கள் வருவாரோ. வாரதொரு வேளையிலே வண்ணதொரு பகவான் 5 பேரை கேட்டபோது ஆண்டவனான பகவான் ஏ பூமாதேவி அம்மாயே ஆகாய தேவி ஏ கங்காதேவி அம்மாயே அக்கினி தேவி ஏ சரஸ்வதி 5 பேரும் மொத்தமா வந்திருக்கீங்களே என்ன காரணமா வந்திருக்கீன்னு கேக்க. பகவானே எங்க 5 பேருக்குள்ள யார் பெரியவர் அப்படிங்க ஒரு சின்ன எண்ணம் சின்ன விவரம் எங்களுக்கு சொல்லணும். அம்மா இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்க கூடியவங்க நீங்க. உங்களுக்குள்ள இந்த ஈகோ பிரச்சனை வந்ததுன்னா உலகத்துல யாருக்கு தான் வராது. யாரா இருந்தாலும் தான் பெரியவர் என்று எண்ணக்கூடாது. அததான் சொல்லுவாங்க வான் பெரிது என்று எண்ணி வையகத்துல வாழணும். உலகம்தான் பெருசுன்னு நினைக்கணுமே தவிர உலகத்துல இருக்க நாம தான் பெருசுன்னு யாரும் நினைக்க கூடாது. தான் பெரிது என்று எண்ணியவர்கள் தானாகவே மடிந்து போவார்கள். ஆண்டவனான பகவான் 5 நல்ல தேவியாரோ அழகுடைய வேளையிலே யார் பெரிது என்று நீங்கள் தெரிய வேணும் என்று சொன்ன சிதம்பர தாண்டவரோ போடு பார்க்கவே ஆண்டவன் தான் பகவான் அன்புடனே சொல்லுவார். அம்மையர்கள் 5 பேர் பிள்ளையில தான சென்று சிதம்பர தாண்டவர் இறப்போடு சென்றீரா யார் நீங்கள் பெரியவர்கள் என்று அவர் சொல்லுவார். பகவானு சொன்ன போது பண்புடன் வருவாரோ. ஆண்டவனான எங்க பகவான் அங்க அமரர்களுடைய இடத்துல அம்மா 5 பேர்களுமாக போய் நீங்க 5 பேர்களுமாக போய் அழகான இந்த 5 பேர்களும் யார் பெரியவர்கள் என்ற ஒரு விவரத்தை கேட்கணும்னா சிதம்பரத்துக்கு போங்க, சிதம்பர தாண்டவரை போய் பாருங்க என்று சொன்ன உடனே ஏன்னா இந்த பூமாதேவி ஆகாய தேவி கங்கா தேவி அக்கினி தேவி சரஸ்வதி தேவி இவ 5 பேர்களுமாக ஒன்றாக சேர்ந்து அதிவள்ளி கையிலை விட்டு அவர்கள் 5 பேரும் வருவாரா. ஆதிவள்ளி கையிலை விட்டு 5 பேரும் தான் வந்து ஆண்டவரை தான் வணங்கி 5 நல்ல தேவியரும் கைலாச மலையை விட்டு அவர்கள் கருண சங்கிலி பருவம் விட்டு ஏத்துமலை இறக்குமலை அவங்க ஏகிமல்ல வருவாரா. மலையான மலைகள் எல்லாம்
தேவிகளும் நடைவேகம் தானும் கொண்டு அவன் 4 பேரும் வருவாரா அம்மையான பூமாதேவி அவ பூமி பாரம் தான் சுமந்து பூமி பாரம் தான் சுமந்து பூமாதேவி வாராளே பூமாதேவி வாராளே வாரா பூமி பாரம் தான் சுமந்து ஆமா ஏ பூமாதேவி வார போவாது பூமாதேவி வார போவாது ஞானமது இருவையா அந்த இருளையர் வந்த நதி